ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிதம்பரம் நடராஜர் கோவிலை தான் சுற்றி பார்க்க போகிறோம். சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு, சிதம்பரத்துக்காக பஸ் ஸ்டாண்டு போயிட்டு. இப்போது நாங்கள் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிதம்பரத்துக்கு பஸ்ஸில் போக போகிறோம். பாண்டிச்சேரி எபிசோட் 1 இன்னும் பார்க்காதவங்களுக்கு வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எபிசோட் 1 பார்க்க நினைக்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணி அதையும் பாட்டுவாங்க. ஒரு வழியாக பேருந்தை எடுத்து விட்டார். சிதம்பரம் வந்ததும் நாங்கள் முதல்ல சாப்பிட போயிட்டோம். காலை உணவை அங்கே முடித்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து கிழக்கு கோபுரம் வழியாக கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். கோவிலோட முன்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் நிறைய வண்ண ஓவியங்கள் தீட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடராஜர் கோவிலுடைய மேற்கூரை அமைப்பானது இங்கிருந்தே நம்மளால் பார்க்க முடியும். சுவாமியை தரிசனம் செய்கிறதுக்கு இந்த 21 படிக்கட்டுகள் வழியாக தான் கீழே இறங்கி உள்ளே வரணும். இந்த படிக்கட்டுகளுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா ஒரு மண்டபம் வரும். இந்த மண்டபத்தில் மொத்தமாக 3 பாதைகளாக பிரியும். இங்கிருந்து இடதுபுறமாக இருக்கக்கூடிய பாதை வழியாக போனோம் அப்படின்னா தாயார் சன்னதிக்கு போகலாம். அங்கேருந்து வலதுபுறம் வந்தோம் அப்படின்னா நடராஜர் சன்னதிக்கு வரலாம். தாயார் சன்னதிக்கும் நடராஜர் சன்னதிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்ட பெருமாள் இருப்பார். தங்க மேற்கூரைகளில் இருந்து வரக்கூடிய பிரதிபலிப்புகள் தான் இந்த மண்டபம் முழுக்க ஒளிக்கதிர்களாக வீசுது. வடக்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகாமி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு தெற்கு நோக்கி வந்தோம்னா இந்த இடம் இருக்குது. இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்னென்னா 4 ராஜ கோபுரங்களையும் ஒரே இடத்துல இருந்து தரிசனம் செய்ய முடியும். இப்போ இங்கேண்டா முதல்ல ஒரு கோபுரம் தெரியுதா, அடுத்து 2வது கோபுரம், 3வது கோபுரமா, கோவிலோட வெளிப்பிரகாரங்களை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் நிறைய கல்வெட்டுகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வடக்கு பகுதியில் ஒரு பெரிய குளமும் அதுக்கு பக்கத்தில் பெரிய ஆயிரங்கால் மண்டபங்களும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய வண்ண ஓவியங்கள் தீட்டியிருக்காங்க. ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறத சொல்கிறது தான் சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கோவிலோட உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்ததுக்கப்புறமா இந்த பன்னீர் சோடாவோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.